ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பேப்பர் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இதை இப்படி வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி ஹரிசாண்டலாக இந்த டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க இந்த ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து இதையும் ரெண்டாக கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பேப்பரை வந்து இத்தனை பீஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். 1 2 3 4 5 பீஸஸாக. இப்போ இதில் இந்த பீஸை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்தும் இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திரும்ப இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த பேப்பரையும் ஃபோல்ட் பண்ணி போகிறோம். ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதையும் எப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை இந்த ரெண்டு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு இதில் ஒரு சைடில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பீஸை இந்த ஓப்பனிங் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிடணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் ஒட்டிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பாட்டம் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த குட்டி பீஸை இப்படி ஒட்டிடலாம். அதே மாதிரி இதோடைய ஆப்போசிட் சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது இதில் இந்த ரெண்டு கார்னர்லேயே மட்டும் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இதை மடித்து இப்படி ஒட்டிடலாம். இதே மாதிரி இந்த ரெண்டு சைட் கார்னர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இங்கே மேலே இருக்கு இல்லையா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இந்த சைடும் அதே மாதிரி ஒட்டிடலாம். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஹேங் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதில் பேப்பர் ஸ்டிக் மாதிரி பண்ண போகிறோம். ஒரு கார்னர்லேருந்து இப்படி ரோல் பண்ணிட்டே வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பேப்பர் ஸ்டார் அந்த மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அப்புறம் இதோடைய ரெண்டு கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது இதை இதுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த மாதிரி த்ரெட்டு எடுத்துகிட்டு இப்போது இதை இந்த பேப்பர் ஸ்டிக் கூடயே ரெண்டு சைட்லேயும் கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக
1 இல்லைனா 2 டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்படி சென்டராகவும் ஒரு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் இப்படி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை இன்னொரு வாட்டி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அகைன் இதையும் இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சைடில் சும்மா கர்வியாக இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படின்னு இல்லை, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இப்போது இதில் ஒரு பெட்டலை மட்டும் இப்படி கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண பெட்டல் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டல் அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிடலாம். ஸோ நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் எப்படி ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஃபோட்டோ. நான் சும்மா ஒரு பிளெயின் கார்டு தான் வச்சுருக்கேன். இப்போது இதே இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸாக பண்ணணுன்னா கூட நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வேரி பண்ணி ஒரு பெரிய சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட, இல்லை சார்ட் பேப்பர், கார்ட் ஸ்டாக் பேப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எடுத்து இதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், என்னுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பேப்பரில் பண்ணணுமோ, என்ன கலர் காம்பினேஷனில் பண்ணணுமோ அந்த கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.